ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சாரி, கொஞ்சம் லேட்டான விஷ் தான். ரீசெண்டாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இன்னொன்று ஒரு அவேர்னஸ்க்காகவும் அப்படின்றது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா, மதுரம் ஃபேஷன் அப்படின்னு சொல்லி 14.4K வந்து ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. வெரிஃபைடு அக்கௌண்ட் இவங்களோடது. ரீசெண்டாக இவங்களோட சாரீ ஒன்று வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வந்துச்சு. பார்த்த உடனே நல்லா இருந்துச்சு. சரி, புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி புக் பண்ணேன். பேமெண்ட்டும் பண்ணிட்டேன். 599 சொல்லி நான் பேமெண்ட் பண்ணது வந்து இந்த பக்கம் வந்து கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட்டு. ஆக்சுவலாக 1 வீக் முன்னாடி வந்து நான் பேமெண்ட் பண்ணியிருந்தேன். டிஸ்பேச் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஸ்பேச் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. தினைக்கும் வந்து நான் கேட்குறது தான், டிஸ்பேச் பண்ணிட்டீங்களான்ட்டு. பண்ணினதுக்கப்புறம் அனுப்புவோம் மேம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து ரிப்ளை பண்ணிகிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் 2 டேஸாக வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. கால் பண்ணாலும் ரெஸ்பாண்ட் இல்லை, அதே மாதிரி மெசேஜுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அவங்களோட மொபைல் நம்பர் எனக்கு தெரியாது. இன்ஸ்டாகிராமில் டிஎம்மில் தான் காண்டாக்ட் பண்ணி பேசினேன். இன்றைக்கி தான் ரியலைஸ் ஆச்சு, ஓகே நம்ம ஏமாந்துருக்கோம் அப்படிங்கிறது. அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் இன்னமும் எனக்கு ஷோ ஆகிட்டே இருக்குது. என்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக உழைச்சி சம்பாதிக்கிறதே இந்த காலத்தில் ஒட்ட மாட்டேங்குது. இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆன்லைனில் இல்லை, ஆஃப்லைனில் நானுமே சாரீ பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒரு சாரீக்கு 50 ருபீஸ் டு 70 ருபீஸ் மட்டும்தான் ப்ராஃபிட் வரா மாதிரி நான் அதிகமாக வச்சு விற்பேன். ஹோல்சேலில் வாங்கிட்டு ஆன்லைன்லேயும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் அதை பண்ணலை. ஆனால் எப்படி இவ்வளோ மோசமாக நடந்துக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. சேல்ரி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செஞ்ச ஒர்க் அப்படின்னா இதுதான். அது ரொம்ப வருத்தமாக இருக்குது, டிசப்பாயின்மெண்ட்டாகவும் இருக்குது. ஓகே, ஏமாந்துட்டேன். ஆனால் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி ஷோ ஆச்சு ஆட்ஸ் அப்படின்னா தயவு செஞ்சு போய் வாங்கிடாதீங்க. பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டே இருந்துடுறாங்க.